தமிழகத்தின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட தற்காலிக சமாதானம் நீடிக்காமல் தற்போது மீண்டும் ஒரு மாபெரும் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக தைலாபுரம் தோட்ட வட்டாரங்களில் இருந்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கசிந்துள்ளன. குறிப்பாக கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி ஆகியோரின் அதிகாரத்தை ஏற்க அன்புமணி மறுப்பதே இந்த புதிய விரிசலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு புதுச்சேரி பொதுக்குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்ட பகிரங்க மோதலுக்கு பிறகு அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தல் இருவரும் தனித்தனியாகவே இயங்கினர். அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்து 4 தொகுதிகளில் வென்றது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூன் மாதம் ராமதாஸின் 61வது திருமண நாளன்று அன்புமணி தனது குடும்பத்துடன் தைலாபுரம் சென்று தந்தையின் காலில் விழுந்து ஆசை பெற்றார். இந்த தந்தை மகன் சந்திப்பு பாமக தொண்டர்கள் மத்தியில் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த சமாதானத்துக்கு பிறகு கட்சியின் முழு அதிகாரத்தையும் மீண்டும் அன்புமணியிடம் ஒப்படைக்க ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, மூத்த தலைவர் ஜி.கே. மணி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அருள் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் அன்புமணியால் தைலாபுரம் தோட்டத்தில் திட்டமிடப்பட்டிருந்த மாநில அளவிலான பாமக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட அழைப்பிதழில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. ராமதாஸால் கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அவரது மகள் ஸ்ரீகாந்தி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அன்புமணியின் தரப்பு அழைப்பு அனுப்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த ராமதாஸின் தீவிர ஆதரவாளர்களான பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அதிரடியாக அறிவித்தனர். இந்த உட்கட்சி மோதல் மற்றும் குழப்பங்கள் காரணமாக அன்புமணி திட்டமிட்டிருந்த அந்த முக்கிய கூட்டத்தை அவசரமாக ரத்து செய்துள்ளார். தந்தை மற்றும் மகனிடையே சமாதானம் ஏற்பட்டாலும் பாமகவிற்குள் இருக்கும் அதிகார போட்டி இன்னும் ஓயவில்லை என்பதை தைலாபுரம் தோட்டத்தில் அரங்கேறியுள்ளார். இந்த அதிரடி திருப்பம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.